Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 72 unit 2 kinematics lesson la irukra accelerated motion na enna abingiradha concept la na paaka porom. Okay va, ஒரு during non uniform motion of an object, non uniform na enadhu ஒரே மாதிரி போகாம நான் யூனிஃபார்மாக போகுது அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு இன்ஸ்டன்ட் டு இன்ஸ்டன்ட், ஒரு டைம் டு டைம் வந்து இந்த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் என்னவாகிட்டு இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் இது வந்து நான் யூனிஃபார்மாக கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குல்ல, இப்போ வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை, பட் சேஞ்சஸ் வித் டைம். அந்த வெலாசிட்டி என்ன ஆகுது, டைமுக்கு டைம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மோஷனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அக்ஸலரேட்டட் மோஷன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நார்மலாக உங்ககிட்ட யாராவது வந்து அக்ஸலரேட்டட் மோஷனாக என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அக்ஸலரேட்டட் மோஷனை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. இப்போது வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்காதுன்னு என்னது, இப்போ நான் இந்த பென்சில் வந்து இப்படியே போனேன் அப்படின்னு சொன்னால் அது கான்ஸ்டண்ட்டான வெலாசிட்டி. அதே நான் வந்து இப்படி இந்த மாதிரி போகும்போது அது என்ன ஆகுது, நான் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது. அப்போ அதனோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, ஸோ அக்ஸலரேட் ஆகுது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? சிம்பிள். அப்போ accelerated motionல if the change in velocity of the object per unit time is same, then the object is said to be in the uniformly accelerated object. இப்போ accelerate ஆகுறதுலையே நான் வந்து 2 நொடிக்கு ஒரு தடவை இப்படி சேஞ்ச் பண்ணுறேன், 2 நொடிக்கு அப்புறம் 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 இப்படி சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டைம் லிமிட்க்கு அப்புறம் அந்த கரெக்டாக ஒரு ஆப்ஜெக்டில் மட்டும் அந்த டைம் லிமிட்குள்ளே எனக்கு அந்த சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, if the change in velocity of the object per unit time, ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே சேமாக இருந்ததுன்னா 2 செகண்ட்ஸில் தான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ அதை நம்ம யூனிஃபார்ம்லி அக்ஸலரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒருவேளை if the change in velocity per unit time வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து 1 செகண்டில் இப்படி சேஞ்ச் பண்ணுறேன், அப்புறம் 3 செகண்ட் கழிச்சு இப்படி சேஞ்ச் பண்ணுறேன், அப்புறம் 5 செகண்ட் கழிச்சு இப்படி சேஞ்ச் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது எனக்கு அந்த மாத்திர அந்த ஒரு டைம் வந்து வேறு மாதிரி இருக்கும்போது ஆப்ஜெக்ட் வந்து ஒரு நான் யூனிஃபார்மான ஒரு அக்ஸலரேட்டட் மோஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அக்ஸலரேஷன்னாலே சேஞ்ச் இன் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, அது வந்து நான் யூனிஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆவரேஜ் அக்ஸலரேஷன். ஆவரேஜ் அக்ஸலரேஷன் அப்படிங்கிறது என்னது, இஃப் an ஆப்ஜெக்ட் சேஞ்சஸ் இட்ஸ் வெலாசிட்டி ஃப்ரம் v1லேருந்து v2க்கு சேஞ்ச் ஆகுது அதனோட வெலாசிட்டி. எந்த ஒரு பர்டிகுலர் டைமில் Δt அப்படிங்கிற டைம் ஒரு ஸ்மால் சேஞ்ச் இன் டைம் t2 மைனஸ் t1 அப்படிங்கிறது. அப்போ தென் த ஆவரேஜ் அக்ஸலரேஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஓவர் த டைம் இன்டர்வல். ஓகே, எனக்கு நார்மலாகவே acceleration அப்படிங்கிறது என்னன்னாலே சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் டைம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? வெக்டார் அக்ஸலரேஷனும் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி தான். ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். நார்மலாகவே அக்ஸலரேட்டட்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா முன்னாடியே நம்ம வந்து ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு கண்டுபிடிச்சிருப்போம். என்னன்னா அது வந்து சேஞ்ச் இன் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இது அக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லும்போது இது சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து v2 வெக்டார் மைனஸ் v1 வெக்டார் டிவைடட் பை t2 மைனஸ் t1 அப்படிங்கிறது. வெலாசிட்டிங்கிறது என்னது, ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அப்போ ஆவரேஜ் அக்ஸலரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வெக்டார் குவான்டிட்டி இஸ் இன் த சேம் டைரக்ஷன் ஆஃப் இந்த v வெக்டர் எந்த டைரக்ஷனில் இருக்கோ, டெல்டா v வெக்டர் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் இந்த அக்ஸலரேஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவரேஜ் அக்ஸலரேஷன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அவ்வளோதான். நார்மலாக ஆவரேஜ் அக்ஸலரேஷன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் வந்து 1 ஹவருக்கு ஓட்டுறீங்க. ஓகேவா? ஸோ 1 ஹவருக்குன்னா அதுதான் t2 மைனஸ் t1 அப்படிங்கிறது இந்த 1 ஹவர் வரும். நீங்கள் அந்த 1 ஹவரில் நீங்கள் எப்படி வந்து வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இங்கே வரும். ஸோ ஆவரேஜ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் நார்மலாக ஆவரேஜாக எவ்வளோப்பா படிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது, அந்த ஒரு வருஷத்தோட மார்க் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கீங்களோ டிவைடட் பையில் போடுவீங்கள்ல. ஸோ அந்த ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை சொல்லும்போதே நீங்கள் ஓகே இந்த மார்க் அளவில் தான் நீங்கள் ஆல் இன் ஓவராலாக நீங்கள் படிப்பீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதே மாதிரி ஆவரேஜ் அக்ஸலரேஷன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு ஜேர்னி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த 1 மணி நேரத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ தடவை அந்த வந்து வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, ஆவரேஜாக அந்த 1 மணி நேரத்தில் எவ்வளோ அளவுக்கு வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகே, அடுத்தது இன்ஸ்டன்டேனியஸ் அக்ஸலரேஷன். முன்னாடி நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படிங்கிறது படித்தோம்ல. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா அந்த ஒரு பர்டிகுலர் டைம், அந்த ஒரு பர்டிகுலர் செகண்டில் வந்து எவ்வளோ வெலாசிட்டி இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் இன்ஸ்டன்டேனியஸ் அக்ஸலரேஷன் அப்படிங்கிறது யூஸ்வலி ஆவரேஜ் அக்ஸலரேஷன் வில் give the change in velocity only over the entire range time interval. இது வந்து என்டையரான டைம் இன்டர்வல், அதாவது நான் சொன்னேன்ல 1 மணி நேரத்தில் அப்படின்றது சொன்னேன்ல. ஸோ என்டையர் டைம் இன்டர்வல். ஆனால் இது வந்து எனக்கு இட் வில் நாட் கிவ் வேல்யூ ஃபார் த அக்ஸலரேஷன். அப்போ இது படி போட்டும்போது எனக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் எனக்கு எவ்வளோ அக்ஸலரேஷன் அப்படிங்கிறது அது வந்து கண்டிப்பாக சொல்லாது. அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் அக்ஸலரேஷன் அல்லது அக்ஸலரேஷன் அட் அ பர்டிகுலர் டைம் t அப்படிங்கிறது எனக்கு என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஓவர் த டைம் டெல்டா t. அதாவது அந்த டெல்டா டிங்கிறது என்னென்னா ஸ்மால் சேஞ்சு. ஓகேவா? ஸ்மால் சேஞ்ச், அந்த ஒரு சின்ன சேஞ்ச், ரொம்ப சின்ன சேஞ்ச், அந்த 1 செகண்டாக இருக்கட்டும், அந்த ஒரு செகண்டில் வந்து எனக்கு எவ்வளவு
acceleration இருக்குது அப்படிங்கிறத நம்ம இது சொல்லுவோம் ஓகேவா. இட்ஸ் given by the ratio of change in velocity over delta t. delta t வந்து approaches to 0னா என்னது அவ்வளோ சின்ன இது. delta t வந்து nearer to 0 அதாவது approaches 0 அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வேல்யூ ஆஃப் 0 அப்படின்னு வரும். இப்போ acceleration a vector is equal to இந்த change in velocity with respect to time. அதில் வந்து நம்ம limits delta t tends to 0னா அந்த t வந்து ரொம்ப 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 சின்னது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம இதை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம dv வெக்டர் டிவைடட் பை டிடின்னு பண்ணுவோம். ஆக்சலரேஷனோட வேல்யூ dv வெக்டர் டிவைடட் பை டிடி. இப்போ அதர் வேர்ட்ஸில் ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் அட் t என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்னது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ரேட்னாலே என்னது இந்த டைமை பொறுத்து சொல்கிறது ஓகேவா. எவ்வளோ ரேட்டில் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஓகேவா. அடுத்தது ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஆக்சலரேஷன் அப்படிங்கிறதோட யூனிட் வந்து ms⁻²ன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி தானே. இப்போ இங்கே பாருங்கள் டெல்டா வி டிவைடட் பை டெல்டா டி தானே. டெல்டா விங்கிறது என்னது ms⁻⁻1 டிவைடட் பை டிங்கிறது என்னது s. ஸோ இது மேலே போயிடுச்சுன்னா ms⁻⁻2 அப்படிங்கிறது ஆகுமா. ஸோ இப்போ ms⁻⁻2 அப்படிங்கிறது தான் இதோட யூனிட்டு. டைமென்ஷன் ஃபார்முலான்னு சொல்லும்போது இதில் வந்து இது வந்து மீட்டர் ஓகேவா. இது வந்து மீட்டர். ஸோ அப்போ லென்த்தில் வந்து 1ன்னு இருக்கும். செகண்டில் வந்து -2 இருக்குது. தட் இஸ் டைம் வந்து -2ஆக இருக்குது. எனக்கு மாஸ் இதில் இல்லை. ஸோ மாஸில் வந்து 0ன்னு ஆகிடும் ஓகேவா. அக்ஸலரேஷன் வந்து எனக்கு வந்து பாசிட்டிவ் இஃப் த வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. அக்ஸலரேஷன் பாசிட்டிவாக இருக்கும் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. அதே வந்து நெகட்டிவாக இருக்கும் இஃப் த வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா. அதுக்கப்புறம் நெகட்டிவ் அக்ஸலரேஷன் வந்து நம்ம ரீடார்டேஷன் அல்லது டீஆக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா இது வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப் தான். உங்களுக்கு இந்த இடத்துல அக்ஸலரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இதில் அக்ஸலரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும், டீஆக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அக்ஸலரேஷன் பாசிட்டிவாக இருக்கும், வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா அக்ஸலரேஷன் நெகட்டிவாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க ஓகேவா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் படி எழுதணும்னா இப்போ நம்ம நார்மலாக என்ன தெரியுது acceleration is equal to dv vector divided by dt அப்படிங்கிறது தெரியுதா. ஸோ அப்போ நம்ம அதை காம்பனன்ட்ஸ் படி எழுத போகிறோம். அப்போ a vector is equal to dvx divided by dt into I cap plus dvy divided by dt into j cap plus dvz divided by dt into k cap அப்படின்னு வரும். இது எல்லாமே ஈக்குவல் டு என்னது dv vector divided by dt அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல a வெக்டரோட வேல்யூ என்னென்னு வருது. அதாவது இந்த ஏ வெக்டருக்கும் எனக்கு காம்போனன்ட்ஸ் இருக்கும்ல. தட் இஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் இன்ட்டு கே கேப் அப்படின்னு வரும்ல. இப்போ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிவிஎக்ஸ் டிவைட் பை டிடி, ஏஒய் இஸ் ஈக்குவல் டு டிவிஒய் டிவைட் பை டிடி, ஏஇசட் இஸ் ஈக்குவல் டு டிவிஇசட் டிவைட் பை டிடி அப்படின்னு சொல்கிறாங்க. அது காம்போனன்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் அக்ஸலரேஷன் ஓகே. அடுத்தது இது எல்லாமே இந்த ஃபார்முலாவில் இருந்தானே வந்திருக்கு. ஏ வெக்டர் டிவைட் இஸ் ஈக்குவல் டு டிவி வெக்டர் டிவைட் பை டிடின்னு தானே. ஸோ இது என்னது இன்ஸ்டன்டேனியஸ் அக்ஸலரேஷன் தானே. அதனால தான் வந்து இது எல்லாமே இன்ஸ்டன்டேனியஸ் அக்ஸலரேஷனோட காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ஸ் ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ் ஆஃப் த வெலாசிட்டியும் இஸ் அ டெரிவேட்டிவ் ஆஃப் த கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட். அப்போ இதில் பாருங்கள் ஏஎக்ஸுங்கிறது என்னது விஎக்ஸோட டெரிவேட்டிவ் ஓகே. அதே மாதிரி ஏஒய் அப்படிங்கிறது என்னது விஒய்யோட டெரிவேட்டிவ், ஏஇசட்டுங்கிறது விஇசட்டோட டெரிவேட்டிவ். ஸோ எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா சின்ஸ் ஈச் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் அ டெரிவேட்டிவ் ஆஃப் த கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட் வி கேன் எக்ஸ்பிரஸ். இப்போது நம்ம நார்மலாகவே எனக்கு விஎக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், டிஎக்ஸ் டிவைடட் பை டிடின்றது தெரியுமா. அப்போ விஎக்ஸ் பதிலாக டிஎக்ஸ் டிவைடட் பை டிடின்னு போட்டால் எனக்கு என்ன ஆகும், இந்த விஎக்ஸ்க்கு பதிலாக டிஎக்ஸ் டிவைடட் பை டிடின்னு போட்டிங்கன்னா டி ஆஃப் dx divided by dt divided by dt ன்னு வரும் கரெக்டாக. அப்போ d square x divided by dt square. Can you understand? axங்கிறது வந்து d square x divided by dt square. அதே மாதிரி ay அப்படிங்கிறது d square y by dt square. az அப்படிங்கிறது d square z divided by dt square. அதாவது இதெல்லாமே பொசிஷன் வெக்டர். உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அக்ஸலரேஷன் அப்படிங்கிறது வெலாசிட்டியை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அக்ஸலரேஷன் கிடைக்கும். அதே பொசிஷன் வெக்டரை வந்து 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்ஸலரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. தென் அக்ஸலரேஷன் வெக்டர் ஏ வெக்டர் இட் செல்ஃப் இஸ் ஏ வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம். அப்போ நம்ம இது வந்து நம்ம காம்பனன்ட்ஸ் படி எழுதியிருக்கோம். இது நம்ம வெக்டர் படி எழுதணும்னா ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர் இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் டி ஸ்கொயர் இசட் பை டிடி ஸ்கொயர் இன்ட்டு கே கேப் அப்படின்னு வரும். இதை மொத்தமாக எழுதணும்னா டி ஸ்கொயர் ஆர் வெக்டர் டிவைட் பை டிடி ஸ்கொயர் அப்படின்றது வந்திருக்கும் ஓகேவா. இப்போ அக்ஸலரேஷன் அப்படிங்கிறது செகண்ட் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு த பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஃபிக்கலாக அக்ஸலரேஷன் அப்படிங்கிறது ஸ்லோப் இந்த வெலாசிட்டி டைம் கிராஃபில் அக்ஸலரேஷன் தான் எனக்கு என்னது ஸ்லோப்புன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல
இதுதான் வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப். வெலாசிட்டி டைம் கிராஃபில் இந்த ஸ்லோப் இருக்குல்ல, அதுதான் நம்ம ஆக்சலரேஷன். அந்த சம்லேயே கூட நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லோப்பை தான் நம்ம ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அட் த சேம் டைம் ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் நமக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வெலாசிட்டியை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அதில் ஏரியா அண்டர் ஆக்சலரேஷன் டைம் கிராஃப். அதாவது எனக்கு ஆக்சலரேஷன் இந்த இடத்துல டைம் கிராஃப்னு இருக்குன்னு வைங்களேன். இங்கே எனக்கு ஏதோ ஒரு இப்படி இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் வந்து நான் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா இந்த கிராஃப்க்கு இடையில இருக்கிற அந்த ஒரு ஏரியா. ஓகே, அட் த சேம் டைம் ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அது இந்த வெலாசிட்டியை வந்து நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா ஏரியா அண்டர் த ஆக்சலரேஷன் டைம் கிராஃப். இந்த ஆக்சலரேஷன் டைம் கிராஃப்க்கு இடையில இருக்கிற இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சேன்னா அதுதான் எனக்கு என்னது வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன நார்மலாக எனக்கு என்ன தெரியும், இது நான் எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக dv/dt = ஏவா. ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது வெலாசிட்டியை வந்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதா. அப்போ இந்த டிடி இந்த சைடு கொண்டு போகலாம். இப்போ dv = a × dtன்னு வரும். ஸோ ரெண்டு இடத்துலையுமே வந்து நான் இன்டகிரேட் பண்ணுறேன். இப்போ இந்த இன்டகிரேட்டும் டிஎம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா v = இன்டகிரல் ஓவர் டைம் தானே சேஞ்ச் ஆகுது. அப்போ t1 to t2 அப்படின்னு வரும். ஸோ இன்டகிரேஷனாலே நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், ஏரியாவை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோமா. ஸோ இந்த ஃபார் த இனிஷியல் டைம் t1லேருந்து t2. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, நம்ம ஏற்கனவே என்ன எடுத்திருக்கோம், ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்குது, அதை இன்டகிரேட் பண்ண இதுதான் வந்து ஏரியா. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த இன்டகிரேட் பண்ணாலே நான் கண்டுபிடிக்கிறது என்னது ஏரியா. ஸோ ஏரியா அப்படிங்கிறது எதை கண்டுபிடிச்சா எனக்கு ஏரியா கண்டுபிடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும், வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்குது. நமக்கு இந்த ஃபார்முலாவிலேருந்து இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.